அப்போ அரசாங்கம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு முன்மாதிரி காட்ட சொல்லி அதற்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி காட்டணும். இது சாதாரண வேலை கிடையாது. இப்போ ஏதோ ஒரு ஊரில் ஒரு அரசாங்கம் நடந்துகிட்ருக்கு, அவங்கக்கிட்ட போய் உங்கள் நிர்வாகத்தை எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் எப்படி சூப்பராக நடத்தி காட்டுறோம் அப்படின்னா யாராவது தூக்கி கொடுத்துருவாங்களா? சுத்தமாக நடத்தவே தெரியாதவங்க கூட இதை மட்டும் கொடுக்க மாட்டான். கத்தியை காட்டினாலும் கொடுக்க மாட்டான், உயிரே போனாலும் பதவியை மட்டும் தரவே மாட்டான். அப்போது அரசாங்கத்தை ரசூல்லா ஒரு டெமோ காட்டணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரசூல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருந்தது. என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இருக்கிற அரசாங்கத்துடைய அந்த பதவியை எப்படி வாங்குறது. முதல்ல அந்த இடத்துல உட்காந்தா தானே டெமோ காட்ட முடியும். அப்போ அந்த இடத்துல உட்கார்றது தான் மிகப்பெரிய சேலஞ்சு. ரசூல்லாவுடைய 23 வருஷம் பீரியடில் அந்த இடத்துல உட்கார்றதுக்கே எவ்வளோ தேவைப்பட்டுச்சு டைமு? கிட்டத்தட்ட 18 வருஷம் அதுக்கே தேவைப்பட்டுச்சு. அரசாங்கத்தில் உட்கார்றதுக்கே 18 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் தான் அதுக்கப்புறம் நடத்தி காட்டுற அந்த வேலையை ரசூல்லா செய்ய முடிஞ்சது. இது அரசாங்கத்தை எங்கள் கையில், அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு நிர்வாகம் நடந்துட்டு இருக்குது, இந்த நிர்வாகத்தை விட சிறந்த நிர்வாகம் நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லி வரலாற்றில் எத்தனையோ பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்நாள் முழுசாக அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் என்ன பண்ண முடியல, ஒரு அரசாங்கத்தை அவங்க கையில், நிர்வாகத்துக்கு கையில் கீழே கொண்டு வரவே முடியல. இது அவ்வளோ கஷ்டமான வேலை. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணால், வெறும் 18 வருஷத்தில் இது உலக அதிசயம். இதுக்கு முன்னாடியும் இது வரைக்கும் நடந்ததில்லை, இதுக்கு பின்னாடியும் நடந்ததில்லை. ஃபிரௌன் கையிலிருந்து பனி இஸ்ராயீல்கள் மூசா நபி கையில் நிர்வாகம் வர்றதுக்கு 400 வருஷம் ஆச்சு. சாதாரண டைம் பீரியட் எடுக்காது.